வணக்கம் மக்களே. இது ரயில்வே தேர்வுக்கான வீடியோ. அதாவது ரயில்வேயில் சென்ட்ரலைஸ்டு ரெக்ரூட்மெண்ட் எல்லாமே பொதுவான மத்திய அரசுலேருந்து மொத்தமாக கால்ஃபர் பண்ணுவாங்க. அந்தந்த ரயில்வேக்கு பிரிச்சுக்குருவாங்க. அதில் டெக்னீஷியன் கிரேட் 1 மற்றும் கிரேடு 3 டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னலுக்கும் கிரேடு 3க்கும் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இது இப்போ ஆன்லைனில் 28 ஜூன் 28 நோட்டிஃபிகேஷன் ஓப்பனில் இருக்குது. அடுத்த ஜூலை 29 வரைக்குமே இந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். இந்த எக்ஸாமினேஷன் தகுதி என்ன, இந்த எக்ஸாமினேஷன் எப்படி படிக்கிறது, நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஒரு மூலையில் இருந்தாலும் இந்த எக்ஸாமினேஷன்ஸ் எப்படி தயாராகிறது அப்படிங்கிறதா இந்த வீடியோ. நீங்கள் எந்த விதமான கோச்சிங் கிளாஸ் எதுவுமே போகணுங்கிற அவசியமே கிடையாது. சில ஆன்லைன் கோர்சஸ் மட்டும் கூட வாங்கி கூட எப்படி பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ ரயில்வேயில் நிறைய ரெக்ரூட்மெண்ட் இனிமேல் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ரயில்வே பொறுத்த மட்டும் எக்ஸாமினேஷன் கால்ஃபார் பண்ணுவாங்க. ஆனால் எப்போ எக்ஸாம் வரும் அப்படிங்கிறதா ஒரு டவுட்டாக இருக்கும். ஆனால் தொடர்ந்து நாம் இந்த எக்ஸாமினேஷன் தயாரான பாஸ் பண்ணிடலாம். அப்போ நான்லாம் ரயில்வே எக்ஸாமினேஷன் எழுதி ரயில்வேல ஒர்க் பண்ணால தான் இருக்கிறதுலே எளிமையான தேர்வு எது அப்படின்னா ரயில்வே எக்ஸாமினேஷன்ஸ் தான். ரயில்வே எக்ஸாமினேஷன்ஸை பொறுத்த மட்டும் என்னெல்லாம் ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, ரயில்வேயில் இன்டர்வியூ கிடையாது, நோ இன்டர்வியூ. அதே மாதிரி இப்போ தேர்வுகள் அனைத்துமே ரீஜன் லாங்குவேஜ் அப்படின்னு பிராந்திய மொழிகள் நம்ம தமிழ்லே இருக்கும். தமிழ், மலையாளம்னு 13 லாங்குவேஜில் இருக்கும். அதேமாதிரி ரயில்வே தேர்வை பொறுத்த மட்டும் இன்டர்வியூ கிடையாதுன்னு சொன்னோம். ஏற்கனவே இங்கிலீஷ் கிடையாது. ஸோ அதனால் எல்லா தேர்வுலுமே என்ன இருக்கும் அப்படின்னா, இதுதான் பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மேக்ஸ் இருக்கும், அடிப்படையான ஃபண்டமெண்டல் மேத்தமெட்டிக்ஸ் இருக்கும். அதாவது கூட்டல், கழித்தல், வகுத்தல் போட்டு அந்த மாதிரி அரித்தமெட்டிக் இருக்குது பார்த்தீங்களா. அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸு, டைம் அண்ட் ஒர்க்கு, டைம் அண்ட் டிஸ்டன்ஸு, ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ஸு, இந்த மாதிரியான மேக்ஸ் இருக்கும். இதுதான் ஃபண்டமெண்டல் மேக்ஸு. இது எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்து இந்த ஃபுல் வீடியோவில் நான் சொல்லிடுறேன் நான். அதுக்கடுத்து ஜென்ரல், அதாவது இன்டெலிஜென்ஸ், ரீசனிங் சொல்லும் பார்த்தீங்களா. ஒவ்வொரு இதுலேயும் ஒரு மாதிரி எஸ்எஸ்சி உள்ள ரீசனிங் தான் இதில் இருக்கும். ஸோ அதனால் எஸ்எஸ்சிக்கு எம்டிஎஸ்ஸு, ஹெச்எஸ்சி அந்த 3 லெவலில் நடத்துகிறாங்க பார்த்தீங்களா. அந்த ரீசனிங், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸு, அதில் கேள்விகள் கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஜிகே, ஜென்ரல் அவேர்னஸ், அதை பொறுத்த மட்டும் 2 இருக்குது. ஒன்று ஸ்டாட்டிக் ஜிகே, இன்னொன்று கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த மட்டும் கடந்த 6 மாதம் கேட்பாங்க, 1 வருஷத்துக்கு முன்னாடி கேட்பாங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி கேட்பாங்க. தொடர்ந்து நீங்கள் தேர்வுக்கு தயாரானீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸை ஈஸியாக அடிச்சிடலாம். ஸோ இதான் பேட்டர்ன். இது பொதுவாக ஜென்ரலாக எல்லாத்துக்குமே இருக்கும். சில தேர்வுகளுக்கு மட்டும் டெக்னிக்கலாக சில கேள்விகள் கேட்பான். இப்போ கிரேட் 1 சிக்னல் அப்படின்னா இதில் ஸ்பெஷலைஸ்டு டெக்னிக்கல் இருக்கிறதுனால அந்த ஃபிசிக்ஸ் கேட்குறதுனால ஃபிசிக்ஸ்லேருந்து இன்ஜினியரிங்லேருந்து சில கேள்விகள் கேட்பான். ஐடிஏனா அது தொடர்பான கேள்விகள் கேட்பான். இதுக்கெல்லாம் நீங்கள் எங்கேயும் போய் மெனக்கெட்டு இது பண்ண அவசியம் கிடையாது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை வாங்கி கோத்ரூ பண்ணாலே போதும். ரொம்ப உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த மேத்தா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் புக்கு போட்டிருக்காரு. குப்தா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் புக்கு போட்டிருக்காரு. இதெல்லாம் ஆன்லைன்லேயே பாருங்கள், சர்ச் பண்ணி பாருங்கள். நீங்கள் சப்ஜெக்டில் இருந்தால் கேள்விகள் கேட்பாங்க. ஸோ இதுதான் இந்த ரயில்வே பொறுத்த மட்டும் மினிமமாக அடிப்படையாக பார்க்கக்கூடிய விஷயம். இப்போ இதில் கிரேட் 1 சிக்னல், கிரேட் 1 அந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஏஜ் எல்லாத்துக்குமே 18லேருந்து 33, 18லேருந்து 30 தான் இருக்கும். இதில் ரிலாக்ஸேஷன் பார்த்திங்கன்னா ஓபிசிக்கு 3 வருஷம். ஓபிசிங்கிறது தமிழ்நாடை பொறுத்த மட்டும் பிசி, எம்பிசி, பிசிஎம், எம்பிசி நோட்டிஃபைடு இவங்க எல்லாமே மத்திய அரசு பணிகளை பொறுத்தளவுக்கு ஓபிசி அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். நீங்கள் இசேவை மையத்துக்கு போனீங்கன்னா அவங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க ஓபிசி சர்டிஃபிகேட்டு. அதே மாதிரி இந்த ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 3 வருஷம் இது உண்டு, ரிலாக்ஸேஷன், ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. 18லேருந்து 33ங்கிறது ஜென்ரலு, அதில் 3 வருஷம் கூட்டிக்கிட்டிங்கன்னா 36. அதேமாதிரி எஸ்சி எஸ்டியை பொறுத்த மட்டும் 5 ஆண்டுகள். ஸோ இதுதான் ரிலாக்ஸேஷனை பொறுத்த மட்டும். இந்த எக்ஸாமினேஷன்ஸை பொறுத்த மட்டும் எப்படி நடத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரே டெஸ்ட் தான், சிபிடின்னு பேர். அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுன்னு பேர். இந்த சிபிடியில் 100 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்போ ஒவ்வொன்றிலையும் ஒரு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம இந்த கிரேட் 1 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கிரேட் 1 சிக்னலுக்கு அந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ் தான் நடக்கும். இது முதல்ல எக்ஸாம் எப்படி ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்னா, முதல்ல சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு ஆன்லைனில் நடக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். அதுக்கடுத்து இது நடக்கும், மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸு. இதுதான் அதோட இது. ஸோ முதல்ல நீங்கள் என்னென்னா முதல்ல சிபிடி, ரெண்டாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கடுத்து மெடிக்கல் டெஸ்ட்டு. இந்த மெடிக்கல் டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் அதில் நிறையா வச்சுருப்பாங்க. ஸ்டாண்டர்டு பி, ஏ அப்படின்னு சொல்லலாம் வச்சுருவோம். எல்லாமே கண் ஓரியன்டு தான். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒரு மாதிரியான ஸ்டாண்டர்டு. இது எல்லாமே பியில் தான் இருக்கும். பிங்கிறது ஐவிஷனை பொறுத்த மட்டும் அதெல்லாம் ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது.
நீங்கள் வந்து எல்லாருமே தகுதியாக தான் இருப்பீங்க. கலர் பிளைண்ட்னஸ்ஸு அந்த மாதிரி ஒரு மேஜராக உள்ளவங்களுக்கு தான் இந்த வந்து அந்த மெடிக்கல் டெஸ்ட்டில் வந்து ரிஜெக்ட் ஆகும். அதே மாதிரி இதிலே வந்து மெடிக்கல் டெஸ்ட்லேயே பிஇ அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏங்கிறது வந்து லோக்கோ பைலட்டு, ஸ்டேஷன் மாஸ்டர் இந்த மாதிரி டிராஃபிக் உள்ளவங்களுக்கு தான் ரொம்ப அதிகமாக இருக்க முடியும். மற்றபடி டெக்னிக்கல் பீப்புளுக்கு அந்தளவுக்குலாம் வந்து மெடிக்கல் டெஸ்ட்டு ஒரு சிவியராக இருக்காது அப்படிங்கிறதான் வந்து நாம் பார்க்க முடிகிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு இந்த இதை பொறுத்த மட்டும் எக்ஸாமினேஷன்ஸை பொறுத்த மட்டும் கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இப்போ கிரேடு 1 சிக்னல் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த டெஸ்ட்டு வைப்பாங்க. எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்திங்கன்னா சிபிடி என்ன அதை நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன். முதல்ல வந்து எல்லாமே வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸாக, அதாவது 4 கொஸ்டின்ஸ் கொடுத்து அதில் வந்து ஒரு கொஸ்டின் சூஸ் பண்ணணும். 1/3 3ல் ஒரு கொஸ்டின்ஸுக்கு வந்து இதாகிடுச்சுன்னா தப்பாகிடுச்சுன்னா அது வந்து உங்களுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் உண்டு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இதில் என்ன கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பொறுத்த மட்டும் கிரேட் 1 சிக்னலை பொறுத்தளவுக்கு என்ன முடிச்சிருக்கணும் அப்படின்னா ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். அது டிகிரியில் ஃபிசிக்ஸ் முடிச்சிருக்கணும். பிஎஸ்சி ஃபிசிக்ஸு, அந்த பிஎஸ்சி ஃபிசிக்ஸு, எலக்ட்ரானிக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஐடி, அதை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்ஸ்ட்ருமெண்டேஷன், இதுதான் வந்து அடிப்படையான தகுதி. பிஎஸ்சி இது இல்லை அப்படின்னா 3 வருஷம் டிப்ளமா, அதே ஸ்ட்ரீம் லைன் அந்த ஃபிசிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதில் ஏதாவது ஒன்று படிச்சிருக்கணும். நீங்கள் பிஇ படிச்சிருந்தாலும் சரி, பிஇயில் ஐடி, எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி படிச்சிருந்தா தான் இதுதான் எலிஜிபிலிட்டி. நீங்கள் இதை விட்டுட்டு வேறு எது படிச்சிடலாம் சார், அது உண்டா, எம்சிஏ உண்டா, அது உண்டானா அவன் கிளியராக சொல்லிட்டான். இந்த 3ல் நீங்கள் ஏதாவது ஒரு காம்பினேஷன்ஸ் ஏதாவது ஒன்று படிச்சிருந்தீங்கன்னா தான் எலிஜிபிலிட்டி. மற்றது படிச்சிங்கன்னா சார் நான் பிஇ சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் அப்படின்னா அதெல்லாம் எலிஜிபிலிட்டி கிடையாது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கீங்கன்னா எலிஜிபிலிட்டி ஒன்று. ஸோ அந்த மாதிரி இதுதான் தகுதி. இதை பொறுத்த மட்டும் கிரேடு 3 பொறுத்த மட்டும் நீங்கள் 10th ஐடிஐ கண்டிப்பாக படிச்சிருக்கணும். ஐடிஐயில் அதிலே ஒன்று ஸ்ட்ரீம் லைன், இதில் வந்து 30 விதமான போஸ்ட் கால்ஃபார் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக நீங்கள் அப்ளை பண்ணணும். அது தனித்தனியாக நடக்குன்னு வச்சோங்களேன். இப்போ அதே மாதிரி ஆக்ட் அப்ரெண்டிஸ்ன்னு சொல்லி ரயில்வேல ஒன்று வச்சுருக்கான் 10th முடிச்சு, அதுவும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ வந்து கண்டிப்பாக ஐடிஐ இது எல்லாமே டெக்னிக்கல் அப்படிங்கிறனால ஜென்ரல் கேண்டிடேட்டு இதில் உள்ளே வர முடியாது. அதான் அதில் ஒரு இது. ஜென்ரல் கேண்டிடேட்டுங்கிறதுக்கு தனியாக இருக்குது. அது குரூப் டி, ஆர்ஆர்சி அவங்க கால்ஃபார் பண்ணுவாங்க. அதே மாதிரி என்டிபிசி நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி அது தனி, அது இதில் வராது. ஸோ அதனால் இது பியூர்லி இந்த இது அதனால தான் டெக்னீஷியன் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கான். ஸோ இதுதான் வந்து இதை பொறுத்த மட்டும். இப்போ கிரேடு 1 சிக்னல்ஸ் இதுக்கு வந்து என்னெல்லாம் வந்து அந்த சிபிடி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 100 கொஸ்டின்ஸு 90 நிமிஷம் 1.5 மணி நேரம், 1/3 நெகட்டிவ் மார்க் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்னெல்லாம் கேட்பாங்க அப்படின்னா, பேசிக் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் அதில் ஒரு 20 கொஸ்டின்ஸு, ஜென்ரல் அவேர்னஸ் அதில் ஒரு 10 கொஸ்டின்ஸு, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் அதில் ஒரு 15 கொஸ்டின்ஸு, பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அதில் ஒரு 35 கொஸ்டின்ஸு, மேத்தமெட்டிக்ஸ் ஒரு 20 கொஸ்டின்ஸு. ஸோ இதுதான் வந்து மொத்தம் 100 கொஸ்டின்ஸு. இதில் வந்து பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அப்படிங்கிறதெல்லாம் வந்து முக்கியமானது. இதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படாதீங்க. நீங்கள் வந்து பேசிக் சயின்ஸு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த யூனிட்ஸு ஃபிசிக்ஸில் யூனிட்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறதா. அரியன்த்தில் வந்து ஜென்ரல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் இருக்குது. அதில் வந்து வாங்கி பாருங்கள். அது வந்து மார்க்கெட்லேயே கிடைக்கிது. அதாவது அமேசான், ஃப்ளிப்கார்ட் அந்த இதில் இருக்குது. அரியன்த்து ஜென்ரல் சயின்ஸ் உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள், நான் வேணால் வீடியோ வேணால் இது பண்ணுறேன் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு. அந்த புத்தகத்தை வாங்கி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ஓரளவுக்கு பாருங்கள். இன்ஜினியரிங்லேருந்து சில பேசிக்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. நீங்கள் உங்களுக்கு வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னா கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்கள். கூகுளில் போய் ரயில்வேயோட ப்ரீவியஸ் கொஸ்டின் டெக்னிக்கல் அப்படின்னு சொல்லி அடிச்சிங்கன்னா வரும். ஒரு 10 கொஸ்டின்ஸ் எடுத்து பாருங்கள், உங்களுக்கே ஐடியா கிடைக்கும். நிறையா ஆன்லைனில் இருக்குது, தமிழ்லேயும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. கடைசியில் வீடியோ கடைசியில் வேணால் நான் எப்படி ஆன்லைன் கோர்ஸ் யார்கிட்ட வாங்குறது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து டெக்னீஷியன்ஸ் பொறுத்தமல்ல கிரேடு 1 அதை பற்றி உள்ள இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிபிடி மோட் ஆஃப் இது அப்ஜெக்டிவ் டைப் மல்டிபிள் சயின்ஸ் 1/3 வந்து ரிஜெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிரேடு 3 டெக்னீஷியன்ஸ் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன கொஸ்டின்ஸ் 100 இருக்கும் அப்படின்னா, ஜென்ரல் சயின்ஸு ஒரு 40 கொஸ்டின்ஸு, மேத்தமெட்டிக்ஸ் வந்து ஒரு 25 கொஸ்டின்ஸு, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் 25 கொஸ்டின்ஸு, ஜென்ரல் அவேர்னஸ் 10 கொஸ்டின்ஸு. ஸோ வந்து இதில் பாருங்கள், இதில் எதுவுமே வந்து டெக்னிக்கல் கிடையாது. ஸோ நான் டெக்னிக்கல்ஸ் தான் எல்லாமே. அதாவது அதில் சிக்னல்ஸில் வந்து கேட்டிருந்தா பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்து என்னெல்லாம் இருக்குது அதில் சிக்னல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸு, இன்ஜினியரிங் அதில் 35 கொஸ்டின்ஸ் கேட்குறான் பாருங்கள். பேசிக் சயின்ஸ் அண்டு இன்ஜினியரிங் அதுக்கு 35 கொஸ்டின்ஸ் கேட்குறான் பார்த்தீங்களா. ஒன்றும் இல்லை, உங்களுக்கு சயின்ஸை பற்றி தெரியுன்னா 6லேருந்து 10வது வரையும் சயின்ஸ் புத்தகத்தை ஒரு ஓட்டும். குறிப்பாக 9th 10th புத்தகத்தில் உள்ள ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி மட்டும் நல்லா ஓரளவுக்கு ஒரு ரீட் பண்ணாலே உங்களுக்கு வந்து போதும். ரொம்ப நீங்கள் கஷ்டப்படாதீங்க. அப்படி உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்ல மாதிரி அரியன்த்தோட ஜென்ரல் சயின்ஸ்னு ஒரு புக் இருக்குது, அதை வாங்கி பாருங்கள். அதுவே போதும். கிரேட் 1 சேலரி நல்லா அருமையான நல்ல ஸ்கேலு. கிட்டத்தட்ட மாதம் சம்பளமே நீங்கள் 40,000 50,000 வாங்கலாம்.
ஈஸியாக நீங்கள் வந்து ப்ரொமோஷன் ஆகலாம். கிரேட் 1க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜேஇ, ஜூனியர் இன்ஜினியர் சிக்னலு, எஸ்எஸ்சி சிக்னலு, நீங்கள் வந்து ஒரு கெசட்டட் ஆஃபீஸர் ஆகிறதுக்கான எல்லா விதமான வாய்ப்புகளும் உண்டு. இந்த கெசட்டட் ஆஃபீஸர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ், ஐஏஎஸ், ஐபிஎஸ், அந்த இதில் ஐஆர்டிஎஸ், அது சிக்னல்ஸ் அந்த மாதிரி வரும் பார்த்திங்கன்னா, அதில் வரக்கூடிய போஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு 20 வருஷம் ரயில்வேல சர்வீஸ் போட்டிங்கன்னா இந்த போஸ்ட்லேருந்து உள்ளே போகலாம். ஸோ அதனால் இது ஒரு நல்ல வாய்ப்பு. தமிழ்நாட்டு மாணவர்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க. குறிப்பாக வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் இந்த 6300 வேக்கன்சிஸில் தமிழ்நாட்டில் சென்னைக்கு வந்து 1300 போஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அதிகமானது சென்னைக்கு தான். ஸோ அதனால் ஆல் ஓவர் இந்தியாவில் ஒரே இடத்துல தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். நார்த் இந்தியன்ஸ் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இங்கே வந்து விண்ணப்பிச்சு எழுதுறாங்க. ஏன் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் இதை பற்றி விழிப்புணர்வு கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் அதிகமான இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது. ஆனால் இதை பற்றி என்ன புரிதலும் கிடையாது, எப்படி ப்ரூவ் பண்ணணும்னு கிடையாது. எல்லாமே கூகுளில் இருக்குது. மாதா பிதா கூகுள் தெய்வம் தான். கூகுளில் போய் அடிங்க, யூடியூப்பில் போய் அடிங்க, வீடியோஸ் வரும், அதை படிங்க. ஏதாவது ஒரு ஆன்லைன் கோர்ஸ் சேர்ந்து படிங்க, கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம். நீங்கள் இந்த எக்ஸாமினேஷன் எழுதி தோல்வி அடைஞ்சால் கூட அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாமினேஷன்ஸ் ஈஸியாக எழுதி பாஸ் பண்ணலாம். தேர்வு தமிழில் எழுதலாம். உங்களுக்கு வந்து தேர்வு வந்து இங்கிலீஷை கண்டு பயப்பட அவசியம் கிடையாது. மேக்ஸ்லாம் வெறும் 10 கேள்வி தான். 10 கேள்வி வந்து ஒன்று பேசிக்கில் தான் கேட்பான். ஸோ அதனால் வந்து இந்த கிரேட் 1 பொறுத்த மட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் சயின்ஸுக்கு தான் முக்கியத்துவம். சயின்ஸுக்கு 9th 10th அந்த சயின்ஸ் புக்கு அரிகன்ட்டோட அந்த சயின்ஸ் புக்கை வாங்கி கோத்துருப்பினாலே போதும். சரி, அதே மாதிரி இதை பொறுத்த மட்டும் கிரேட் 3 பொறுத்த மட்டும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஜென்ரல் சயின்ஸ் 40 கொஸ்டின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் 25 கொஸ்டின்ஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் 25 கொஸ்டின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸில் 10 கொஸ்டின்ஸ் இதான் கேட்பான். நீங்கள் வந்து நான் ஜென்ரல் சயின்ஸுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சயின்ஸ் புத்தகங்களை வாங்கி 6ஆவதுலேருந்து 10வது வரைக்கும் சயின்ஸ் புக்கை வாங்கி ஒரு பேசிக்காக ஒட்டி படிச்சிருங்க. மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த மட்டும் பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் அரித்மெட்டிக் தான் கேட்பான். நீங்கள் வந்து ஆர்எஸ் அகர்வால் புத்தகத்தை வாங்கி சும்மா 10 கணக்கு சாம்பிள்ஸ் போட்டு ஓரளவுக்கு சால்வ் பண்ண தெரிஞ்சாலும் சரி, நிறையா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வாங்கி கோத்ரூ பண்ணி பாருங்கள். தினந்தோறும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் படித்தாலே போதும், ஈஸியாக வேலை வாங்கிக்கலாம். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கிறது இது எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் எம்டிஎஸ்சி சிஹெச்எஸ்க்குள்ள அந்த இதை வாங்கி போட்டு பாருங்கள், ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஜென்ரல் அவேர்னஸ் வெறும் 10 கொஸ்டின்ஸ், அதில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து கேட்பான். ஸோ அதுக்கு நீங்கள் ஸ்கூல் புக் வாங்கி படித்தாலே போதும், ஈஸியாக நீங்கள் அடிச்சிடலாம். ஸோ அதனால் இதுதான் நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்டு. இதில் வந்து பாருங்கள், அடுத்து வந்து பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் வந்து என்னெல்லாம் கேட்போம் அப்படின்னு போடுறாங்க பாருங்கள். ஃபிசிக்ஸில் வந்து யூனிட்ஸு, மெஷர்மெண்ட்டு, மாசு, வெயிட்டு, டென்சிட்டி, ஒர்க்கு, பவரு இதெல்லாம் போட்டிருக்காங்க. எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டமில் வந்து எலக்ட்ரிக் சார்ஜஸ், ஃபீல்டு எல்லாமே இது வந்து 10th சயின்ஸ் புக்கில் அப்படியே இருக்குங்க. இது எல்லாமே வந்து இது இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் அண்டு இது மெஷர்மெண்ட்டில் வந்து பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாம் நீங்கள் சப்ஜெக்ட்லேயே படிச்சிருப்பீங்க. அதனால் வந்து உங்களுக்கு எல்இடி, எல்சிடி இது எல்லாமே உங்களுக்கு சப்ஜெக்ட்லேயே இருக்கும். நான் சொன்ன மாதிரி இதுக்கு மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் ரெஃபர் பண்ணிங்கன்னா போதும். இது வந்து கிரேட் 1க்கு. ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ரீசனிங், அனாலஜி, அல்ஃபபெட்டிக்கல், கோடிங், டீகோடிங் இது எல்லாமே வந்து எஸ்எஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதேமாதிரி ஜென்ரல் அவேர்னஸில் கரண்ட் அஃபேர்ஸு, இந்தியன் ஜியாகிரஃபி, கல்ச்சரு, ஹிஸ்ட்ரி, இந்தியன் பாலிட்டி, இந்தியன் எக்கனாமி இவ்வளோ தான் இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கூல் புக் வாங்கி படித்தாலும் சரி, அல்லது லூசென்ட்டு அப்படின்னு சொல்லி ஒரு புக் இருக்குது ஜென்ரல் அவேர்னஸ், அந்த புக்கு வாங்கி படித்தாலும் சரி, அதே அரிகன்ட்டில் ஜிகேன்னு ஒரு புக் இருக்குது, இதை வாங்கி கோத்ரூ பண்ணி பார்த்தாலும் சரி, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக தெரியும். அதே மாதிரி பேசிக் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சர் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ், இன்புட் அவுட்புட் டிவைசஸ்ஸு, ஸ்டோரேஜ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் இதெல்லாம் பேசிக்காக கேட்கக்கூடிய கல்வி தான். ஒன்றும் ஒரு பெரிய கஷ்டம்ஸே கிடையாது. மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த மட்டும் நம்பர் சிஸ்டம், ரேஷனல் ப்ரொபோஷன்ஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போர்டு மாசு, நீங்கள் வந்து ஆர்எஸ் அகர்வால் புத்தகத்தில் பேசிக்காக அடிப்படையாக அந்த சிலபஸை வச்சுட்டு அதில் வந்து இந்த எக்ஸாம்பிள் சம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஸ்கூலில் படிக்கல எடுத்துக்காட்டு சம்ஸ் சொல்ல பாருங்க, அதை வாங்கி பார்த்தாலே போதும், உங்களுக்கு வந்து ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஸோ அதனால் இதை தான் மாணவர்களே, ஸ்டூடெண்ட்ஸு கண்டிப்பாக எழுதுங்க. இது நம்முடைய மான பிரச்சனைக்காவது நீங்கள் எழுதுங்க. தமிழ்நாட்டு மாணவர்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1/3 வந்து வட இந்தியர்கள் தான் வந்து இங்கே வேலை பார்க்குறாங்க. சதர்ன் ரயில்வே பொறுத்தளவுக்கு, சென்னையை பொறுத்தளவுக்கு. இதுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு, தமிழ்நாட்டு மாணவர்கள் தேர்வை எழுதுவதில்லை அப்படிங்கிறதான். அதனால் தயவுசெய்து இந்த எக்ஸாமினேஷன்ஸ் எழுதுங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நாம் வந்து நம்முடைய தமிழர்கள் இந்த பணிக்கு போகாதனால தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க. அதனால் நம்ம வேலை இல்லாமல் பரிதவிக்கிறோம். ஆனால் எங்கேயோ இருந்து வந்து நம்ம வேலையை வந்து அபகரிக்கிறாங்க. இந்த ஒரு உணர்வோடையாவது என்ன செய்யுங்க, எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், தயாராங்க. ரொம்ப ஈஸியான ஒரு எக்ஸாமினேஷன்ஸ் தான், ஈஸியாக எழுதலாம். குறிப்பாக அந்த டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமினேஷன் லட்சக்கணக்கில் எழுதுகிறவங்க இந்த எக்ஸாமினேஷன்லாம் எழுதி பாஸ் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு வீட்டில் யாராவது ஐடிஐ முடிச்சுட்டு, பிஇ முடிச்சுட்டு இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள வந்து இந்த எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ண சொல்லுங்கள். ரொம்ப எளிமையானது. உங்களுக்கு வந்து சார் எனக்கு வந்து ஒரே இதில் சொல்லுங்கள் சார், இந்த மாதிரி நான் தேடலாம் முடியாது, எனக்கு ஃபுல் கைடன்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்லைனில் யூடியூப் சேனல்ஸ் நிறையா இருக்குது. ஆன்லைன் கோர்ஸஸே ரொம்ப 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கெலாம் விற்கிறாங்க.
நம்ம சந்துரு மேக்ஸ் அப்படிங்கிறவர் அவர் வந்து சிறப்பாக நடத்தியிருக்கிறாரு. அவர் சந்துரு மேக்ஸில் ஆன்லைன் கோர்ஸ் ஆல் இன் ஒன் அப்படின்னு ஒரு கோர்ஸ் 1499 ரூபா 1500 ஒரு கோர்ஸ் போட்டிருக்காரு. அவர் இதை வாங்கி கூட என்ன செய்யுங்க, கோத்ரூ பண்ணுங்கள், படிங்க, ஈஸியாக இருக்கும். அதை வாங்கிட்டு டெஸ்ட் புக் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது. இவங்கெல்லாம் வந்து தமிழ்லே வந்து இப்போலாம் கேள்வி வினாத்தாள் போடுறாங்க. அப்போ எல்லாருமே வந்து ஸ்பூன் ஃபீடிங் மாதிரி கொடுத்தாச்சு. நம்முடைய மாணவர்கள் தான் இதை பயன்படுத்தி வேலை வாங்கணும். அதனால் இந்த வீடியோ பாருங்கள். இது வந்து மயிலாடுதுறை ரயில் பயணிகள் சங்கம் அவங்க சார்பாகவும் இந்த வீடியோ வந்து நம்ம போடுறோம். ஏன் அப்படின்னா மயிலாடுதுறை இந்த பகுதிகளெல்லாம் வந்து நம்ம மாணவர்கள் வந்து நிறையா பேர் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறக்காக இந்த வீடியோ போடுறோம். அதனால் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோவை அனைவரும் எடுத்து செல்லுங்கள். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எழுத சொல்லுங்கள். ஷேர் பண்ணது முக்கியம் கிடையாது, அப்ளை பண்ண சொல்லுங்கள், எழுத சொல்லுங்கள். ஒரு வருஷம் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாமினேஷன் எழுதி பாஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட்ஸு கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.